வணக்கம். ஒரு காலை பொழுதில் வயலுக்கு வந்திருக்கோம். சித்தப்பா கூட வந்திருக்கிறோம். இப்போ அந்த காலத்தில் கை கடிகாரம்லாம் இல்லாத நேரத்தில், ரெண்டாவது வயலில் வேலை செய்யும்போது கை கடிகாரம்லாம் கட்டிக்க முடியாது. ஆனால் அந்த நேரத்தில் எப்படி அவங்க சரியாக வந்தாங்க, போனாங்க, நேரத்தை எப்படி கணக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு ஒரு யோசனை, ஒரு அனுபவ பதிவு. அது அனுபவம் வாய்ந்த சித்தப்பாட்ட தான் கேட்கணும். சித்தப்பா, அது எப்படி அது நீங்கள் வந்து வயலில் வேலை செய்யும்போது அந்த காலத்தில் காலையில் இரவு தூங்கி அதிகாலையில் எப்படி கரெக்டாக எழுந்திப்பீங்க? எப்படி வயல் காலை பொழுது கழனின்னு சொல்லுவாங்க. காலை பொழுது கழனியில். கழனியில் அதாவது நாங்கள் அந்த காலத்தில் கடிகாரம்லாம் இல்லாதபோது கிழக்கு திசையில் வந்து நட்சத்திரம் உதிக்கும். பால் நட்சத்திரம்பாங்க, வெள்ளிம்பாங்க. வெள்ளிம்பாங்க. கொஞ்சம் இருக்கிற நட்சத்திரத்தையும் பெருசாக இருக்கும் அது. ஆமாம், அது இந்த இடத்துல ஊற்றினா மணி இது உள்ளது. 3 மணிக்கு இந்த நட்சத்திரம் உதிச்சா 3 மணி, 5 மணி, 5 மணி இப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குது. ஆகா, இந்த மாதிரி கிழக்கு திசையில் இந்த இடத்துல ஒரு மூலையில் வெள்ளி முளைச்சிட்டு 3 மணி 3 இருக்கும். சரி, மம்முட்டி எடுத்துக்கிட்டு நம்ம போட்டு வயலுக்கு போவோம் அப்படின்னு வயலுக்கு நம்ம வந்தால் 5 மணிக்கு தான் போவீங்க. 5 மணி அல்லது 3 மணிக்கு ஏஞ்சிடணும். சரியா அந்த 3 மணி 4 மணி அப்படி கணக்கு போடும்போது அந்த வெள்ளியில் தான் எங்களுக்கு கணக்கு. வேற கடிகாரத்தெல்லாம் பார்த்து பண்ண முடியாது. கணக்கு கிடையாது. அதுமாதிரி வயலில் வந்தால் சங்கு ஊதும். அந்த காலத்தில் சங்கு கிராமத்தில் நகர டவுனில் ஊதுற சங்கு நம்ம காதில் விழும். 5 மணி சங்கு, காலையில் அதிகாலை 5 மணி சங்கு, அப்புறம் காலையில் வேலைக்கு போகிற 9 மணி சங்கு, மதியானம் 1 மணி சங்கு, அப்புறம் 2 மணி சங்கு, சாயங்காலம் 5 மணி சங்கு, இரவு 9 மணி சங்கு. இந்த சங்கு தான் எனக்கும் ஞாபகம் இருக்குது. இப்போ எல்லார் வீட்லேயும் கடிகாரம் இல்லாத நேரம். இன்னொன்று தெரியுமா, அப்போ வந்து கடிகாரம் வந்து ஒரு தெருவில் வந்து யார்கிட்டயும் ஒரு வீட்டில் இருக்குங்க கடிகாரம், இல்லை 2 தெருவுக்கு ஒரு வீட்டில் இருக்கும். அவங்க வெளிநாடு போயிட்டு வந்தவங்களாம் இருப்பாங்க பெரும்பாலும். வெளிநாடுனா சிங்கப்பூர் தான் போகிறது அதுக்கு முன்னாடி. அப்போ அந்த தெருவில் வந்து எல்லாமே சுகப்பிரசவம் தான். பிரசவம் ஆயிடுச்சுன்னா ஓடி வந்து என்ன மணி என்னன்னு கேட்பாங்க. ஏன்னா குழந்தை பிறந்துச்சா அப்படின்னு இவங்க பதில் கேட்டு மணியை பார்த்து சொல்லுவாங்க. அந்த மணியை குறித்து கொடுங்கம்பாங்க, இல்லை இது சொல்லலாம் தெரிஞ்சுட்டு போவாங்க. இப்போ குழந்தை பிறந்தா மணி கேட்கறதுக்கு ஒரு வீட்டுக்கு ஓடணும். அதுமாரி கைப்பம்பு, தண்ணி வர பம்புக்கும் ஒரு தெருவுக்கு ஒருத்தர்கிட்ட தான் இருந்தது. ஊற்று வெட்டி அதில் தண்ணி பிடிக்கும். ஊற்று வெட்டி ஒரு 12 அடி தாழ எல்லா குழந்தைங்களுமே ஒரு வீட்டுக்கு 4 பிள்ளைங்க, 5 பிள்ளைங்க, 10 பிள்ளைங்க வரைக்குமே சுகப்பிரசவம் தான். ஒரு அற்புதமான காலம் அந்த காலம். இல்லை, அது வந்து பஞ்சம்னு சொல்ல முடியாது, ஒரு அற்புதமாக வாழ்ந்த காலம் அந்த காலம். சரி சித்தப்பா.